தோழர்களுக்கு வணக்கம். அ திராவிட இயக்க வரலாறு என்று நம்ம இதுவரை 8 வகுப்புகள் தொடர்ச்சியாக பார்த்திருக்கிறோம். அ போன வகுப்பு வந்து 1949 வரைக்குமான திராவிட இயக்க வரலாற்ற நாம பார்த்தோம். அதாவது திராவிடர் கழகத்திலிருந்து திமு கழகம் பிரிந்த வரைக்குமான அந்த வரலாற்றை நாம வந்து பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் வந்து 1949 இருந்து 1973 வரைக்குமான, அதாவது தந்தை பெரியார் மறைவுற்ற நாள் வரைக்குமான அந்த ஒரு வரலாற்றை நாம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா, இந்த அ இந்த இதற்கு அடுத்து 1949 இருந்து கிட்டத்தட்ட 1960கள்ல 60, 61 வரைக்கும் நடந்த போராட்டங்கள் என்பவை, அ இந்த 10 ஆண்டுகள்ல நடந்த போராட்டங்கள் என்பவை மிகவும் நாம் வந்து தனித்தனி அரங்குகளாக பேசப்பட வேண்டிய போராட்டங்கள். ஏன்னா, இந்த போராட்டங்கள் ஒவ்வொன்றை பத்தியும் மிகப்பெரிய நூல்கள் தனித்தனியாக பல்வேறு தொகுதிகளாகவே வெளிவந்திருக்கின்றன. எடுத்துக்காட்டாக சட்ட எரிப்பு போராட்டம் என்றால், அது வந்து அதுவே ஒரு 2, 3 தொகுதிகள் இருக்கு. பிராமணால் பெயரழிப்பு போராட்டம் அது தனியாக இருக்கிறது. குலக்கல்வியை ஒழித்த போராட்டம் அது தனி தொகுதிகளாக இருக்கின்றன. அது எல்லாமே அது வரலாற்றுல நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்க்க வேண்டிய போராட்டங்களாக இருக்கின்றன. அதனால நம்ம அதற்குள்ளாக நாம வந்து தொடர்ச்சியாக போக வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அந்த ஒவ்வொரு போராட்டத்துக்குமே ஒரு ஒரு நாள் என்பதாக தேவைப்படும். ஆகையினால அந்த போராட்டங்களை சுருக்கமாக இந்த திராவிட இயக்க வரலாற்றோடு சேர்த்து, அ அது அது அவற்றைப் பற்றிய சில சுருக்கமான செய்திகளை மட்டும் நான் முன்வைக்கணும் அப்படின்னு விரும்புறேன். முதல்ல வகுப்பு உரிமை போராட்டம். தந்தை பெரியார் அவர்கள் விடுதலை நாள், சுதந்திர நாளையும் துக்க நாளாக கொண்டாடும்படியாக சொன்னார். குடியரசு நாள் வந்தபோது, சுதந்திர நாளை நாம் எந்த அளவிற்கு துக்க நாளாக கொண்டாடினோமோ, அதைவிட அதிகமாக வகுப்புரிமை போரா அ அதிகமாக குடியரசு நாளை வந்து துக்கமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்ன்னா, தீபாவளியை கொண்டாடுவது நமக்கு எவ்வளவு இழிவானதோ, அதே அளவுக்கு இழிவு குடியரசு நாளை கொண்டாடுவது என்று சொன்னார். ஏன்னா, இந்த சட்டம் என்பது யாரால் இயற்றப்பட்டது? பார்ப்பனர்களால் இயற்றப்பட்டது. இந்த பிரதிநிதித்துவம் என்பது முழுமையாக பார்ப்பனர்களினுடைய பிரதிநிதித்துவத்தால கொண்டு வரப்பட்ட சட்டம். இன்னும் சொல்லப்போனா பெரியார் மனுஸ்மிருதியின் மறுபதிப்பு என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பெரியார் சொன்னார். அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பதே ஒரு மோசடி என்று தொடர்ந்து பெரியார் பேசியிருந்ததெல்லாம் பார்த்தோம். அப்ப அரசியலமைப்பு சட்டம் வந்த உடனேயே பார்ப்பனர்கள் செய்தது, அதுவரையிலும் நீதி கட்சி அ அ ஆட்சி தொடங்கி நடைமுறையில் இருந்த இடஒதுக்கீடு, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்பதை வந்து நீதிமன்றத்திற்கு சென்று, அதை வந்து நீதிமன்றம் மூலமாக அது செல்லாது என்கின்ற அ ஒரு தீர்ப்பை பெறுகிறார்கள். இந்த வழக்க நாம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது மருத்துவ கல்லூரிக்கு செண்பகம் துரைராஜன் என்கின்ற ஒரு பெண்ணையும், பொறியியல் கல்லூரியில ஸ்ரீனிவாசன் என்கின்ற ஒரு மாணவரையும் வந்து பார்ப்பனர்கள் தூண்டிவிட்டு வழக்கு போடச் செய்து, அந்த வழக்கில வந்து இடஒதுக்கீடு இருப்பதால் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்றும், இந்திய அரசியல் சட்டத்தின் ச அந்த சமத்துவத்திற்கான பிரிவுகளின்படி அவை செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணி, அத வந்து அந்த நீதிமன்றத்தில அந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரே அவரே வாதாடுறாரு. அவர்தான் அரசியல் சட்ட அ அந்த அமர்வுகள்லயும் இடம்பெற்றவர். அவரே என்ன பண்றாரு, மறுபடியும் வந்து இங்கேயும் வந்து வாராடி அந்த அரசியல் சட்டம் 15வது விதி 29ல 2வது விதியை முன்வைத்து இடஒதுக்கீடு செல்லாது என்று சொல்லி, அவங்க வந்து சட்டத்தை பயன்படுத்தி இந்த தீர்ப்பை பெறுகிறார்கள். அப்போதான் பெரியார் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய போராட்டத்தை அவர் முன்னெடுத்தார். அந்த போராட்டம் வந்து ஓராண்டாக நடைபெறுகிறது. அதைப் பற்றி நாடாளுமன்றத்திலேயே நேரு அவர்கள் வந்து அதை குறித்து பேசியிருக்கிறார். அதை சுட்டிக்காட்டி, இங்கே மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது என்று. அதக்கூட இப்ப சில ஆண்டுகளுக்கு முன்பு 16 ஸ்டார்மி டேஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்தது. அதுல கூட அத பற்றிய செய்திகள்லாம் நிறைய இருக்கு. எந்த அளவிற்கு தந்தை பெரியாரினுடைய போராட்டம் வந்து இங்கே தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது. அதுல அதற்கு பிறகு வந்து தான் அந்த முதல் சட்ட திருத்தம் 1951ல நிறைவேற்றப்பட்டு, குடியரசுத் தலைவரினுடைய கையொப்பம் 18/6/1951ல பெறப்படுது. அதுவரைக்கும் அந்த போராட்டம் வந்து நடைபெற்றது. அந்த ப 1951 சட்ட திருத்தம் தான் இந்தியா முழுவதுமே
இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது செல்லும் என்பதற்கான ஒரு சட்டத்தை கொடுத்த ஒரு போராட்டமாகும். ஆகையினாலே பெரியாரினுடைய போராட்டம் என்பது தமிழக அளவிலே இருந்தாலும், அது ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான அ போராட்டமாக, அவர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக வகுப்புவாரி உரிமை போராட்டம் 1950, 51ல நடைபெற்றது. அடுத்து இது இன்னொரு ஒரு முக்கியமான இது என்ன அப்டின்னா, 1948, 49 அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு அ ஆங்கிலேயர்களிடமிருந்து ஆட்சி வந்து இங்கே உள்ள காங்கிரஸிடம் வந்த பிறகு, கம்யூனிஸ்டுகள் பெரிய அளவிலே ஒடுக்கப்படுகிறார்கள். அப்ப கம்யூனிஸ்டுகள் ஒடுக்கப்படுவதை எதிர்த்து தந்தை பெரியார் தொடர்ச்சியாக விடுதலையிலே எழுதி வருகிறார். கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக அரசு செய்யக்கூடிய அடக்குமுறையை. சிறையில கம்யூனிஸ்ட் கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த ஒரு சிறைச்சாலையில சேலத்தில அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி அதில 22 கைதிகள் இறந்து போன அவ்வளவு துயர சம்பவங்கள் நடந்தபோது, தந்தை பெரியார் தொடர்ச்சியாக அரசை விமர்சித்து கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக எழுதி வருகிறார். அப்பதான் என்ன பண்றாங்க அப்டின்னா, விடுதலை இதழ்களை எல்லாம் பறிமுதல் செய்து அந்த கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக எழுதியதனால, முன்னாடி ஒரு பத்திரிகை தொடங்க வேண்டும் என்றால், அதற்கு வந்து ஜாமீன் தொகை வந்து கட்டணும். முதல்லயே கட்டணும். அப்ப விடுதலைக்கு கட்டியிருந்த ஜாமீன் தொகையவே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, பறிமுதல் பண்ணிடுறாங்க அரசு. இப்ப நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு விடுதலை தொடங்குவதற்காக ஜாமீன்ல வந்து ஒரு ரூ. 5000 கட்டியிருக்காங்க அப்டின்னா, அந்த 5000 அரசு பறிமுதல் 5000 அரசே எடுத்துக்கொள்கிறது. அதற்கு பிறகு மறுபடியும் புதிதாக ஜாமீன் தொகை கட்ட வேண்டும் என்று சொல்லி ரூ. 10,000 கட்ட சொல்கிறது. அப்ப பெரியார் மறுபடியும் 1949 ஜூன் 16ல அந்த புதிதாகவும் ஜாமீன் தொகையை கட்டுகிறார். இது சட்டப்படியாக அல்லது வெளியில் தெரிந்து தந்தை பெரியாருக்கு ஏற்பட்ட இழப்பு. அவர் கம்யூனிஸ்டுகளை பாதுகாப்பதற்காக அவர் சந்தித்த அ இது மாதிரியான சிக்கல்கள், சங்கடங்கள். ஆனால் இதை தவிர்த்து எ பெரியாரிஸ்ட்டுகளும், கம்யூனிஸ்ட்டுகளும் அந்த காலகட்டங்கள்ல எப்படி வந்து கம்யூனிஸ்ட்டுகள் அந்த காலத்துல பலரும் தலைமறைவாகி இருந்த நேரத்துல, அவர்கள் எந்த அளவிற்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களையும், அதன் தலைவர்களையும் திராவிட கழக குடும்பத்தினர், திராவிடர் கழக தோழர்கள் காத்திருந்தார்கள். அவர்களை பாதுகாத்திருந்தார்கள். அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வந்து பெரிய அளவுல வரலாறாக, பெரிய அளவுல பேசப்படாத ஒன்றாக இருக்கிறது. அதனால இன்று வரைக்கும் கூட தந்தை பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினரை, அவர்களுடைய தலைமையை, குறிப்பாக பார்ப்பனர்களை எதிர்த்த போதிலும், களத்தில் நாம நிற்கும்போது, களத்திலே நாம பார்க்கிறபோது, 2 கட்சி தோழர்களும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படுவதை தான் இன்று வரையிலுமே நாம வந்து பார்க்க முடிகிறது. ஏனால் தந்தை பெரியாரினுடைய அந்த கொள்கை என்பது பொது உடைமை இயக்கத்திற்கு கிட்டத்தட்ட பொது உடைமை கொள்கை தான் தந்தை பெரியாரினுடைய கொள்கையும் கூட. அப்ப இன்றைக்கு கூட நாம பார்க்கிறோம். அ அ இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமைகள் எல்லாம் எந்த அளவிற்கு திராவிட இயக்கத்தோடு, திராவிடர் கழகத்தோடு நட்பு பாராட்டுகிறார்கள். எந்த அளவிற்கு இதற்கு முன்பு இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள், குறிப்பாக ராமமூர்த்தி போன்றவர்கள், இந்த திராவிடர் கழகத்தை வந்து ஆங்கில அரசுக்கு ஆதரவான ஒரு இயக்கம், இந்திய விடுதலைக்கு எதிரான இயக்கம் என்று அவர் ஒரு புத்தகமே எழுதினார், ராமமூர்த்தி. அப்படி விமர்சித்த அந்த தலைமையெல்லாம் இன்று மாறி, இன்றைக்கு ஓரளவுக்கு இடதுசாரி இயக்கத்தினவர்கள் நேரடியாக திராவிட இயக்கத்தோடு ஒரு நட்பு பாராட்டக்கூடிய அந்த பார்ப்பன தலைமை மாறும்போது, இந்த காட்சிகளும் மாறக்கூடிய ஒரு இத நாம பார்க்கிறோம். ஆனால், அந்த காலத்தில இருந்தே தந்தை பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்கிறார். இதே ஆதரவை தான் அவர் முதல் பொதுத் தேர்தல் 1952ல நடக்கும்போதும் தந்தை பெரியார் கம்யூனிஸ்ட் கட்சிய தான் ஆதரிக்கிறார். ஏனால், நீதி கட்சி 1936ல தோற்றதற்கு பிறகு 37ல இருந்து 52 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி. அந்த அ அந்த 15, 16 ஆண்டுகளும் தந்தை பெரியார் வந்து காங்கிரஸை தான் எதிர்த்து வந்தார். அப்ப 52லயும் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் தேர்தல்ல ஆதரவை குடுத்தார். ஆ இது 1950ஆம் ஆண்டு நம்ம பார்த்தோம். 1949ல திமுக பிரிந்து விட்டது. தந்தை பெரியார் கண்ணீர் துளிகள் என்று விமர்சித்தது. அதெல்லாம் நம்ம சென்ற வகுப்பிலேயே அதனுடைய வரலாறை கொஞ்சம் ஏன்னா அந்த 5 ஆண்டுகள் வரலாற நம்ம பொறுமையாவே பார்த்தோம். இப்ப இதற்கு பிறகு பெரியாரும், அண்ணாவும் 1950ல திருச்சி சிறைச்சாலையில 2 பேரும் சந்திக்கிறாங்க. அது எப்ப அப்டின்னா, தந்தை பெரியாரினுடைய அ வ அ கொள் அவருடைய அ பிரச்சாரத்தில அவர் பேசியவை, எழுதியவை இவற்றையெல்லாம் தொகுத்து பொன்மொழிகள் என்று ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது. அந்த புத்தகம் வந்து
ஜாதிக்கு எதிராக, மதத்துக்கு எதிராக, அரசுக்கு எதிராக இப்படியெல்லாம் இருக்கு. அது வகுப்பு துவேஷத்தை தூண்டக்கூடியது என்று வழக்கு தொடுக்கப்படுகிறது. தடை செய்யப்படுகிறது. அதேபோல அண்ணா அவர்கள் எழுதிய ஆரியமாயை தடை செய்யப்படுகிறது. அப்ப 2 பேருக்குமான அபராதம் விதிக்கப்படுகிறது. 2 பேருமே அபராதம் கட்ட மாட்டோம் என்று சொன்ன உடனே மத்திய திருச்சி சிறைச்சாலையில அடைக்கப்படுகிறார்கள். அங்க தான் சிறையில பெரியாரும், அண்ணாவும் ஒரே சிறைச்சாலையில சில நாட்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இருக்காங்க. ஆனால் அந்த சிறைச்சாலையில அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் வரலாற்றுல பதிவாயிருக்கு. ஆனாலும் தந்தை பெரியார் தன்னை பார்க்க வந்தவர்கள் கொடுத்த அந்த பிஸ்கட்டை எல்லாம் அண்ணா அவருக்கு அனுப்பியதும், அண்ணா அவர்கள் அதை பற்றி 6 பிஸ்கட்டுகள் என்ற ஒரு கட்டுரை எழுதியது. விடுதலையான போது தந்தை பெரியார் தன்னுடைய வேன்லேயே அறிஞர் அண்ணாவையும் அழைத்து வந்து, அவர் இறங்கிக் கொண்டு அண்ணாவை அவருடைய திருச்சியில அவர் சேர வேண்டிய இடத்துல இறக்கி விடச் சொன்னது. இது போன்றவையெல்லாம் அந்த இரு தலைவர்களுக்கும் அன்று இடையே அதாவது நேரடியாக பேச முடியாமல், அ அந்த ஒரு பிரிந்த பிரிந்து போன அந்த சூழல்ல ஏற்பட்ட ஒரு சந்திப்பு. அதற்கு பிறகு தந்தை பெரியார் வந்து வடவர் சுரண்டல் எதிர்ப்ப வந்து ஆ குடியரசு நாள் இந்திய விடுதலைக்கு பிறகு இருந்து அப்ப இருந்தே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது யாருக்கான அ அ ஆட்சியாக இது இருக்கும்? யாரு கையில அதிகாரம் போகுது? அப்படிங்கிறதுனால. அப்ப அவர் வந்து வடவர் சுரண்டப்படுவதை வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து வடவர்களால் நாம் சுரண்டப்படுவதை எதிர்த்து அவர் வந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறார். அதாவது குறிப்பா என்ன அப்படின்னா, வடநாட்டவர்களுடைய உணவுச்சாலையில நம்ம உண்ணக்கூடாது. ஆரியபவன், செல்லாராம் அந்த துணிக்கடை இதுலலாம் நாம வந்து போய் சாப்பிடக்கூடாது, துணி வாங்கக்கூடாது என்கின்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். அப்ப அந்த கடைகளுக்கு முன்னால் இருந்து தோழர்கள் வந்து இந்த இதுல போய் வாங்காதீங்க, இங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாரி வடநாட்டு பேங்குகள்ல வந்து பணவரவு செலவு வைத்திருக்கக்கூடாதுன்னு தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா, தென்னிந்திய பேங்குகளான இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கோஆப்பரேட்டிவ் பேங்க், இண்டோ கமர்ஷியல் பேங்க் போன்ற தென்னிந்திய பாங்குகளில் மட்டும் தான் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்றாரு. இன்சூரன்ஸ்க்கு வந்து அதே மாதிரி சர்க்கார் ஊழியர், போஸ்டல் இன்சூரன்ஸ் கம்பெனிய தவிர வேற தனிப்பட்ட முதலாளிகள் கம்பெனில இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம அதாவது குறிப்பாக எல்லாம் வடமாநில முதலாளிகள் அல்லது வடமாநிலத்தில இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது. அவர்கள் தயாரிக்கிற பொருளே நாம வாங்கக்கூடாது என்று தந்தை பெரியார் பெரிய அளவுல வடவருக்கு எதிரான சுரண்டலுக்கு எதிரான அந்த போராட்டங்களை வந்து அ அவர் முன்னெடுத்தது 1950ல. அப்போதான் அடுத்து முதல் தேர்தலை பற்றி நாம அ வ கம்யூனிஸ்டுகளை தந்தை பெரியார் ஏன் ஆதரித்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுல தான் என்னன்னா, தந்தை பெரியார் கம்யூனிஸ்டுகளை ஆதரித்து அப்ப அன்னைக்கு வந்து 375 சட்டமன்ற தொகுதிகள். இன்னைக்கு 234 அன்னைக்கு 375. இந்த 375ல தந்தை பெரியார் அ அ காங்கிரஸை ஆதரித்து செய்யக்கூடிய காங்கிரஸை எதிர்த்து பரப்புரை செய்கிறார். கம்யூனிஸ்டுகளை ஆதரித்து. அதுல காங்கிரஸ் 152 இடங்கள்ல வெற்றி பெறுகிறார்கள். காங்கிரஸ் அல்லாதவர்கள் 223 இடங்கள்ல வெற்றி பெறுகிறார்கள். அன்றைக்கே இன்றைக்கு ஆளுநர்களை வைத்து செய்வது அதாவது அன்றைக்கு செய்ததைத்தான் இன்றைக்கும் தொடர்ந்து செய்கிறார்கள். அப்ப ஸ்ரீபிரகாசா என்கின்ற ஒரு ஆளுநரை அனுப்பி, இந்த 223 பேர் அவங்க அமைச்சரவை அதிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கொடுக்கிற கடிதத்தை நிராகரித்துவிட்டு, அவர் வந்து காங்கிரஸை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கிறார். ஏன்னா, அவங்க தான் சிங்கிள் அ ம மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி, அன்னைக்கே வந்து காங்கிரஸை வந்து சட்டத்துக்கு எதிரா அது பெரியார் கடுமையாக வந்து கண்டிக்கிறார். இத வந்து ஜனநாயகம்னு சொல்லிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்களுடைய ஆட்சியை தவிர்த்துவிட்டு இப்படி காங்கிரஸை வந்து மத்திய அரசு அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் மூலமா ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காண்பிப்பது இது போன்றதெல்லாம் செய்றாங்க. அப்ப காங்கிரஸ்க்கு 152 இடங்கள் கிடைத்த போதும், 152 இடங்கள்ல ராஜாஜி ஜெயிக்கல. ராஜாஜி எந்த இது சட்டமன்ற தொகுதியிலயும் தேர்ந்தெடுக்கப்படல. அப்ப ஆனா முதலமைச்சராக ராஜாஜி தான் வர்றாரு. அப்பதான் தந்தை பெரியார் மிக கடுமையாக இதை வந்து விமர்சிக்கிறார். எப்படி குறுக்கு வழியில் பார்ப்பனர்கள் வந்து இங்கே ஆட்சிக்கு வருகிறார்கள் அப்படின்னு. காங்கிரஸ் வரும்போது ராஜாஜி முதலமைச்சராகிறார். எப்படி அப்படின்னா, மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டு, அதற்கு பிறகு அவர் முதலமைச்சர் பதவிக்கு வருகிறார். அப்ப காங்கிரஸ்க்கு ராஜாஜி வந்ததுல அந்த வந்த முறையே என்பது வந்து நேர்மையான ஜனநாயகபூர்வமான முறையாக இல்லை அப்படிங்கிறத பெரியார் கடுமையாக எதிர்க்கிறார். அ அதற்கு பிறகு தான் ராஜாஜி கொடுக்கக்கூடிய தொல்லைகள், குறிப்பாக இந்தி திணிப்பு.
இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது தந்தை பெரியார் வந்து நம்ம இப்ப கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அம் அதாவது தமிழர்கள்லாம் பாதுகாப்புக்காக கத்தியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னது. அதே மாதிரி நான் வந்து இந்த எல்லோரும் வந்து மண்ணெண்ணெயும், தீப்பெட்டியும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அக்ரஹாரத்தை எரித்திடுன்னு சொல்ற அந்த அளவிற்கு ஏற்பட்டதற்கான காரணம் ராஜாஜி கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டம். அதாவது இன்றைக்கு நம்ம சொல்ற மாரி புதிய அ அ கல்விக் கொள்கைன்னு நம்ம நேஷனல் எஜுகேஷன் தேசிய கல்விக் கொள்கை மாரி அன்னைக்கு வந்தது நியூ எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ராஜாஜி கொண்டு வந்தது. அப்ப இந்த எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அவர் திருவான்மியூர்ல ஒரு சலவை தொழிலாளர் மாநாட்டுல பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அம் எல்லாரும் படிச்சுட்டா அப்புறம் எப்படி எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும்? அதனால 3 மணி நேரம் படிச்சுட்டு மித்த நேரங்கள்ல அவங்கவங்க குலத்தொழிலை தான் செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். அதுல இருந்து தான் அந்த நியூ எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து வருது. அப்ப அதை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல வந்து போராட்டங்களை தந்தை பெரியார் முன்னெடுக்கிறார். இந்தியாவில் இயந்திர தொழில் வளர்ச்சியடையும் என்று நான் நம்பவில்லை. எனவே நம் நாடு உயிர் வாழ வேண்டுமானால், நம் நாட்டில் பழம்பெரும் கிராமத் தொழில்களுக்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தொடர்ச்சியாக அதை ராஜாஜி வந்து விடாப்பிடியாக செய்கிறார். அப்ப வந்து நீங்க என்ன அடிப்படையில இந்த திட்டத்த கொண்டு வரீங்கன்னு கேட்கும்போது, ஒரு ஒரு முதலமைச்சர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க இந்த மாரி இந்த கஸ்தூரி ரங்கன் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சோம். கல்வியாளர்கள் இடம் பெற்றாங்க. அவங்க அப்படிலாம் கூட ராஜாஜி சொல்லல. நான் எதுக்கு யார் சொல்லி நான் செய்யணும்? ராமானுஜர் யார் சொல்லி செஞ்சாரு? சங்கராச்சாரியார் யார் சொல்லி செஞ்சாரோ, அது மாரி தான் நானும். நானா தான் செய்வேன். நான் யார் சொல்லியும் வந்து செய்ய வேண்டியதில்லை என்று ராஜாஜி வந்து அவ்வளவு அந்த பார்ப்பன அந்த ஜாதி திமிருல அவங்களுடைய அந்த வழக்கமான இதுல அவர் பதில் சொல்றார். அதற்கு பிறகுதான் தந்தை பெரியார் தமிழகம் எங்கும் வந்து இந்த மறியல் போராட்டங்களை வந்து தொடர்ச்சியாக செய்கிறாரு. அதுல நிறைய அடக்குமுறை அ ஏற்படுது. அதற்கு பிறகு தந்தை பெரியார் ஈரோட்ல வந்து குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்தி, அந்த மாநாட்டுல குலக்கல்வி எதிர்ப்பு படையையும் அவர் உருவாக்குறார். அப்ப இப்படி ஒரு படை உருவானதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுல இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு வருது. அப்ப காங்கிரஸ்லயே இந்த எதிர்ப்பு வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. அப்பதான் என்ன பண்றாங்க அப்டின்னா, அ அ அவங்க காங்கிரஸ்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ராஜாஜியினுடைய மந்திரி சபையை கலைப்பதற்கு முன்பாக, நாமே மரியாதையா வந்து இந்த பதவியை விட்டு வெளியேறிவிட என்பதால, இந்த தந்தை பெரியார் உருவாக்கிய குலக்கல்வி எதிர்ப்பு படை என்பது புறப்பட்டு, அதாவது அது 1954ல புறப்படுது. அந்த புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் போதே, அது ஒவ்வொரு ஊரா வந்து அவங்க சென்னை வந்து முற்றுகையிடுவதாக அந்த படையினுடைய இது திட்டம். வருவதற்கு முன்பாகவே ராஜாஜி ராஜினாமா செய்து விடுகிறார் உடல்நலம் சரியில்லை என்று. அதே மாதிரி அப்ப அவருக்கு பதிலா யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யோசிக்கிற போதுதான் வரதராஜுலு நாயுடு அவர்கள் தந்தை பெரியாரை சந்தித்து, அதற்கு பிறகு யாரை ச பேசலாம் என்று வரதராஜுலு நாயுடு அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த காமராஜர், பெரியார் 3 பேரும் வரதராஜுலு நாயுடு அவர்களுடைய இல்லத்திலே சந்தித்து பேசுகிறார்கள். அப்பதான் பெரியார் வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, "காமராஜரையே முதலமைச்சராக நீங்களே இருந்துக்கோங்க" அப்படின்னு அவரு சொல்லும்போது, காமராஜர் தயங்குகிறார். எனக்கு அனுபவம் இல்ல, படிப்பு இல்ல என்றெல்லாம் சொல்லும்போது, உங்களுக்கு வந்து எல்லா ஆதரவையும் நான் தருகிறேன். எல்லா எதிர்ப்புகளையும் வந்து உங்களுக்கு வரவிடாம, நான் வந்து எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்தேன் என்று உறுதிமொழி அளித்து, காமராஜரை வந்து அவரு முதலமைச்சராக தந்தை பெரியார் ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். அதற்கு பிறகு காமராஜரும் ஒப்புக்கொள்கிறார். அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய அ அந்த இதுல என்ன ஏற்படுதுன்னா, காமராஜருக்கும் இன்னொருத்தருக்கும் போட்டி ஏற்பட்டு காமராஜர் அதுல வெற்றி பெறுறாரு. ஆனால் காமராஜர் எந்த அளவிற்கு நியாயமாக இருக்காருன்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ராஜாஜி வந்து நியமனத்தின் மூலமாக எம்எல்சியாக மேலவையில நியமிக்கப்பட்டு, அதற்கு பிறகு முதலமைச்சரானார். ஆனால் காமராஜர் வந்து, நான் மக்களை சந்தித்து, மக்கள் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு தான் நான் முதலமைச்சராவேன் என்று சொல்லி, 1954ல குடியாத்தம் தொகுதியில நடைபெற்ற இடைத்தேர்தல்ல போட்டியிட்டு, அந்த தேர்தல்ல வெற்றி பெற்றதற்கு பிறகு காமராஜர் முதலமைச்சராகிறார். அப்ப எந்த அளவிற்கு வந்து நம்முடைய தலைவர்கள் நேர்மையாக பதவிக்கு வர வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று இருந்திருக்கிறார்கள். பார்ப்பனர்கள் எந்த அளவிற்கு நரித்தனமாக
அ குறுக்கு வழியிலே எப்படி உள்ளே புகுந்து ஆட்சியை, அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிறத பார்க்கணும். 2 இது சொன்னோம். ஒன்று இந்திய எதிர்ப்பு, இன்னொன்று குலக்கல்வி ஒழிப்பு போராட்டம். அப்ப இந்திய எதிர்ப்பையும் தந்தை பெரியார் அதே காலகட்டங்கள்ல தொடர்ச்சியாக செய்து வருகிறார். அப்போதான் ரயில் நிலையங்கள்ல போய் அந்த கருப்பு மையை வைத்து இந்தி பெயர்களை அளிக்கக்கூடிய போராட்டம் எல்லாம் தொடர்ச்சியாக 2, 3 ஆண்டுகள் நடைபெறுகிறது. இப்படி அந்த ராஜாஜியினுடைய 2 ஆண்டுகால ஆட்சியையும் இப்படி கடுமையான போராட்டங்களால 52ல பதவியேற்ற ராஜாஜி 54ல அவர் வந்து பதவியை விட்டு விலகிக் கொள்கிறார். 2 ஆண்டுகள் தான் ராஜாஜியினுடைய ஆட்சி. தந்தை பெரியாரினுடைய எதிர்ப்பு காரணமாக அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு, அதற்கு பிறகு காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இந்த தந்தை பெரியார் உருவாக்கிய அந்த குலக்கல்வி எதிர்ப்பு படை என்பது வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த படை சென்னைக்கு வருகிறது. வரும்போது காமராஜரை சந்தித்து அவங்க வந்து இந்த மாரி வெற்றிக்கான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு, இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று சொன்ன உடனே, காமராஜர் அதற்கு பிறகு அ இந்த திட்டங்களை கைவிடுவதாக அறிவிக்கிறார். அதற்கு பிறகு நடந்த மாநாட்ல தான் தந்தை பெரியார் வந்து முதலாக பச்சை தமிழர் காமராஜர் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? நீதி கட்சி ஆட்சி தொடங்கி, அ அமைச்சரவையிலேயே தமிழர்கள் இல்லாத சூழ்நிலை இருந்து, அதற்கு வந்து இது வந்து ஆந்திர பார்ப்பனர் அல்லாதார் அமைச்சரவையாக இருக்கிறது என்கின்ற போன்ற பிரச்சனைகள்லாம் எழுந்ததெல்லாம் நம்ம பார்த்து, அப்புறம் ஒரே ஒரு தமிழருக்கு அவங்க வந்து அமைச்சரவையில இடம் கொடுத்து இதெல்லாம் பார்த்தோம். அப்ப அன்றிலிருந்து அதுவரைக்கும் எந்த ஒரு தமிழருமே முதலமைச்சர் ஆக முடியல. அதற்கு பிறகு காமராஜர் தான் முதலமைச்சர் ஆகிறார். அதனால தான் தந்தை பெரியார் அவர்கள் வந்து பச்சை தமிழர் காமராஜர் அப்படின்னு சொல்லி அவருடைய காமராஜர் அமைச்சரவையும் பார்ப்பனர் அல்லாத அமைச்சரவையாக இருக்கு. ஆனால் அதற்கு பிறகு ஒரு பார்ப்பனர் மறுபடியும் உள்ளே வந்து விடுகிறார் காங்கிரஸ்ல இருக்கிறதுனால. அப்படி காமராஜருக்கும் தந்தை பெரியாருக்குமான அந்த இது 1954ல உருவாகுது. அது 1967 வரைக்கும் காமராஜர் காங்கிரஸ் வந்து திமுகவிடம் தோற்பது வரைக்கும் தந்தை பெரியார் தொடர்ச்சியாக காமராஜரை ஆதரிக்கிறார். அவர் எல்லா முறையும் என்ன சொல்றாருன்னா, நான் காங்கிரஸை ஆதரிக்கவில்லை, காமராஜரை தான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா காமராஜர் தான் தமிழர்களுக்கான உரிமைகளை பேசக்கூடியவர், பெற்றுத் தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லி காமராஜரை தந்தை பெரியார் தொடர்ச்சியாக ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகுதான் இது சுயமரியாதை பிரச்சார நிறுவனம். அது ஏதோ சரியா டைப் ஆகல. பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் 1952. இந்த இந்த சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தை பதிவு செய்வதற்காக தான் தந்தை பெரியார் அவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்தார். 1949ல மணியம்மையாரோடு நடைபெற்ற அந்த திருமண ஏற்பாடு என்பது தந்தை பெரியாரே சொல்வது போல ஒரு ஏற்பாடாகத்தான் அதை செய்தார். ஏன்னா, பெரியார் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட இந்த இயக்கம் 1929ல முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்றது தொடங்கி, இதை வந்து ஒரு நிறுவனமாக பதிவு செய்ய வேண்டும், ஒரு சொசைட்டியாக பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. அப்போ முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இத வந்து ஒரு சொசைட்டியா பதிவு செய்யணும்னு சொல்லி முயற்சி செய்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாங்க, இல்ல இத சொசைட்டியா வந்து பதிவு செய்ய முடியாது. இதை ஒரு கம்பெனியாகத்தான் கம்பெனி ஆக்ட் கீழ தான் பதிவு செய்யணும். அத கம்பெனியாக தான் பண்ண முடியும்னு வந்து சொல்றாங்க. அப்ப கம்பெனியா பண்றதுல என்னன்னா, கம்பெனியா பண்ணிட்டோம் அப்டின்னா, அது நிர்வகிக்கிறதுல அதற்கான நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் சட்டதிட்டங்களுக்குள்ள அத நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால கம்பெனியாவும் பண்ண முடியாதுன்னு, அது ரொம்ப காலம் கடந்து கொண்டே இப்படி வருகிறது. அப்படி வருகிற சூழல்ல கட்சிக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது. யார் மேலும் நம்பிக்கை இல்லாமல், பெரியார் இப்படி ஒரு இதை பதிவு செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக முயற்சி எடுக்கிறார். அவருக்கு நம்ம மேலலாம் நம்பிக்கை இல்ல. அப்போ ஒருவேளை இதுல நம்மல்லாம் இடம் பெறாமல் இது வேற யாருக்காவது போயிருச்சுன்னா என்ன பண்ணா, அவங்க ஒரு சதித்திட்டங்களை தீட்டுகிற போது, பெரியார் நம்ம அவசரத்துல இத பதிவு செய்றோம் அப்படின்னு எதுவும் செஞ்சிறக்கூடாது. இத்தனை நாள் பொறுத்து அது வேறு மாதிரியாக போய்விடக்கூடாது என்பதற்காக, தனக்கு பிறகு இந்த சொத்துகள் தன்னுடைய வாரிசுக்கே வர வேண்டும் என்பதால், அந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் 1949ல அவர் அந்த திருமண ஏற்பாட்டை செய்தார். அந்த இதை பதிவு செய்யப்பட்டது அந்த பிரச்சார நிறுவனம் 1952ல. இதுக்கு முக்கிய காரணம், பெரியார் இதுவரைக்கும் தான் தொடங்கிய எதற்குமே அவரை முன்னிலைப்படுத்தி அவர் கொண்டு வரல. அதுல எதையுமே அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனா இதுல மட்டும் தான் அவர் என்ன பண்ணாரு அப்டின்னா, பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் என்று அவர் பதிவு செய்தார். ஏன்னா, பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்ற WBA சௌந்தரபாண்டிய நாடார்,
அப்புறம் இந்த சாமி சிதம்பரனார், இவங்க எல்லாரும் வி.வி. ராமசாமி இவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து சுயமரியாதை சங்கம் அப்படின்னு ஒண்ணு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் லீக்ன்னு ஒண்ணு ஏற்கனவே பதிவு செஞ்சுட்டாங்க. அப்ப அந்த பேர்லயே இன்னொன்றை பதிவு செய்ய முடியாது. அப்படி ஒரே மாதிரி நம்ம பதிவு செஞ்சோம்னாலும், இது எல்லாம் வந்து இந்த பெயர் கொண்டது தான் சொல்லி அதுல நெறைய சட்ட சிக்கல்கள் வரும். இது அ கோர்ட்ல கேஸ் போட்டு இது நாங்க தான் அவங்க அப்ப இருந்து இந்த இயக்கம் ஒரு பக்கம் நாங்க தான் நீதி கட்சின்னு அவங்க கிளைம் பண்ணி, அவங்க பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க நாங்க தான் சுயமரியாதைக்குன்னா, அந்த குழப்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக இது வந்து தந்தை பெரியார் அவர்கள் பெரியாரினுடைய சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் அப்படிங்கிறதுனால, அவர் பெயரை முன்வைக்கும்போது இந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதுக்காக, பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் என்று அது தொடங்கி, அதுதான் இன்று வரையிலும் திராவிடர் கழகமாக நாம வந்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் இன்றைக்கு கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மாநாடு. இப்படி எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சார நிறுவனம் 1952ல நடைபெறுது. அப்புறம் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் இத நெறைய கேள்விப்பட்டிருப்போம். 1953ல அ எல் எ எந்த அளவிற்கு இதெல்லாம் கடவுளினுடைய ஏற்பாடு, இந்த ஜாதி, இந்த சடங்குகள், இந்த மதம் எல்லாம் கடவுளினுடைய ஏற்பாடு என்று கடவுளுக்கான சக்திய வந்து முன்னிலைப்படுத்தியபோது, அது ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறதுக்காக, கடவுள் பொம்மைகளை உடைத்து அதில ஒண்ணும் இல்லைங்கிறத நிறுவ வேண்டும் என்று பெரியார் முயற்சி ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, எந்த கடவுளை உடைப்பது என்று நினைக்கும்போது, நீ எந்த கடவுளை எல்லாத்துக்கும் முதல் கடவுள், எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் பிள்ளையார் சொல்லி போட்டு செய்தால் தான் அது வெற்றிகரமாக நடைபெறும். அப்படின்னு நீ யாரை முதற் கடவுளாக நினைக்கிறியோ, அந்த பிள்ளையார் சிலையையே நான் உடைக்கிறேன் என்று சொல்லிதான் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் நடத்தினார். இந்த இதற்கு அவர் தேர்ந்தெடுத்த நாள் புத்தருடைய பிறந்த நாள். அதே மாதிரி அவர் புத்தர் பிறந்த நாளை தேர்ந்தெடுத்தது போலவே, இதில் யார் யார் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னார் என்றால், நீங்கள் சுயமரியாதை இயக்க தோழர்களாகவும் இருந்தாலும், கிறிஸ்தவ, இஸ்லாமிய மதத்திலிருந்து வந்த தோழர்கள் இதில யாரும் கலந்து கொள்ள வேண்டாம். இது வந்து வேற மாதிரியான பிரச்சனையை உருவாக்கி, வேற மாதிரியான கலகங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் என்று பெரியார் அறிவிப்பு கொடுத்து, வேற்று மதத்தில் பின்புலத்தில் இருந்த வந்த தோழர்கள் யாருமே கலந்து கொள்ளக்கூடாது என்றும், இந்து மதத்தின் அடிப்படையில வந்த தோழர்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதுக்கு ஒரு நீதிமன்றத்தில வழக்கு தொடரப்பட்டு, அது கூட நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். தந்தை பெரியார் அவர் காசுல வாங்கி, அவர் உடைத்த சிலைகள்ல அதுல எந்த தவறும் இல்ல. இதுல எப்படி உங்க மனசு புண்பட்டது அப்படின்னா, நாங்க அவர் உடைச்சதுனால எங்களுக்கு புண்படும். அவங்க தான் முன்னாடியே பெரியார் எதையுமே முன்னாடியே அறிவிச்சிடுறாங்கல்ல. அவர் தான் இத்தன மணிக்கு இந்த இடத்துல இந்த சிலைய உடைக்க போறோம்னு அறிவிச்சுட்டாரு. அப்புறம் எதுக்கு நீ அங்க போய் நின்னு அத பார்த்து உன் மனசு புண்படுது? நீங்க ஏன் அப்ப அந்த இடத்துக்கு போயி அத பார்க்குறீங்க? அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்லி அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு தான் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டபோது, தந்தை பெரியாரினுடைய போராட்டங்கள் இதற்கு பிறகு தொடர்ச்சியாக தனித்தமிழ்நாடு, தமிழ்நாடுக்கான தனி உரிமை என்கின்ற அளவுல தான் அவருடைய போராட்டங்கள் 1953லிருந்து தொடர்ச்சியாக இருப்பத நம்ம பார்க்கிறோம். அப்ப தட்சண பிரதேசம் என்று ஒன்று அவங்க உருவாக்க பார்க்குறாங்க. அதாவது மொழிவாரியாக மாநிலங்கள் உருவானால், அதாவது அந்த அ இந்த உணர்வு உண்டாகிறது. மொழி ரீதியான ஒரு பிரிவினை இது உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு, தென் மாநிலங்களை இணைத்து தட்சிண பிரதேசம் என்பதாக ஒரே ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்தபோதுதான், பெரியார் காமராஜரை மூலமாக அதை வலியுறுத்தி, காமராஜரை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையே வரவிடாமல் அதை தடுத்தார். காமராஜருக்கு தந்தி கொடுத்து, இது வந்து தமிழர்களுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய ஒரு தவறாக தீங்காக அமைந்துவிடும். இது தற்கொலைக்கு சமமானது என்கின்ற அளவுக்கு காங்கிரஸே இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் எழ முடியாது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி, பெங்களூர்ல இருந்த காமராஜருக்கு தந்தி கொடுத்து, அப்படிப்பட்ட ஒரு இதே வரவிடாமல் மெட்ராஸ் மாகாணம் என்று சொல்வதையும் கூட தந்தை பெரியார் சொல்கிறார், மெட்ராஸ்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு? யாருக்கும் தெரியாது. சென்னை அப்படின்னா அதற்கு வேற ஏதோ பொருள் இருக்கிறது. அகராதியில பார்க்கும்போது அதற்கு வேற பொருள் இருக்கு. மயிர் என்று வரக்கூடிய பொருள் இருக்கிறது. இந்த பெயரை கொண்டு நான் இந்த மாநிலத்தை அழைக்கக்கூடாது. தமிழர்கள் பேசக்கூடிய மாகாணம் என்பதால் இது தமிழ்நாடு என்று தான் பெயர் சூட்ட வேண்டும் என்று தந்தை பெரியார் தொடர்ச்சியாக போராடுகிறார். அதற்கு பிறகு ராமன் பட எரிப்பு போராட்டம். இது வந்து 1956ல நடைபெறுது. இது ஏன் அப்படின்னா, புத்தரினுடைய 2500ஆம் ஆண்டு விழா சென்னையில வந்து நடைபெறுது. அதுல தந்தை பெரியார் வந்து பேசுகிறார். அந்த பேச்சை வானொலியில பதிவு செய்றாங்க.
ஆனால் அந்த பேச்சை அவர்கள் வெளியிடல. ஏன்னா, அந்த பேச்சுல தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, ராமன் பட அ அதாவது புத்தரை பற்றி சொல்லும்போது, ராமாயணத்தில புத்தரை வந்து திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டி பேசினனால, இந்த செய்தி இடம்பெற்றனால அவர் பேச்சையே வந்து அவங்க ஒளிபரப்பல. அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா, தந்தை பெரியார் வந்து காலக்கெடு குடுக்கிறாரு. தந்தை பெரியாருடைய போராட்டங்கள் எல்லாம் எவ்வளவு தனித்துவமானவை என்பதற்கு அவர் ஒன்று அதை முன்னாலேயே அறிவித்து விடுவார். அதற்கு பிறகு அந்த போராட்டம் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டு முறைகளையும் தொண்டர்களுக்கு கொடுத்து விடுவார். அதுல அந்த வழிகாட்டு முறைகளை கைதானா என்ன என்ன செய்ய வேண்டும்? காவல்துறையினர் வந்து தடியடி நடத்தினால் என்ன செய்ய வேண்டும்? என்பது முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லிருவாரு. அதுல ரொம்ப முக்கியமா இந்த போராட்டத்தை நீங்கள் வந்து நாங்க ஏன் ஒரு போராட்டத்தை அவர் சொல்றாரு அப்டின்னா, "நீ இப்படி ஒண்ண செஞ்சிருக்க. இதே இத்தனா தேதிக்குள்ள அல்லது இத்தனை மாதத்துக்குள்ளாக, இத்தனை நாள்களுக்குள்ளாக அதை மாற்றாவிட்டால், அல்லது இப்படி ஒன்றை செய்யாவிட்டால், காலக்கெடு எப்போதுமே அவர் வந்து கொடுக்கிறார். இந்த காலக்கெடுவுக்குள் இது செய்யாவிட்டால், இத்தனாம் தேதி நான் போராட்டத்தை தொடங்குவேன் அப்படின்னு தான் பெரியார் சொல்லி. அப்படி 1 வார காலக்கெடுவுக்குள்ள நீங்க என்னுடைய இந்த பேச்சை ஒளிபரப்பவில்லையானால், நான் ராமன் பட எரிப்பு போராட்டத்தை செய்வேன் என்று அவர் சொல்லி தான், அதற்கு பிறகு அ அவர் வந்து அந்த ராமன் படை எரிப்பு போராட்டத்தை வந்து சொல்கிறார். அப்ப அவர் முன்னாடியே சொல்லிட்டதுனால, அப்ப அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ராமன் படத்த அவர் எரிக்க போறார்ன்னு, பெரியாரை கைது செய்து விடுகிறார்கள். ஆனாலும் அவர் தொண்டர்கள் அத செய்து பல்வேறு இடங்கள்ல பலரும் அந்த படத்தை எரித்து சிறை செல்கிறார்கள். அதற்கு பிறகு பிராமணால் பெயர் பலகை அளிப்பு போராட்டம். இதுவும் ஓராண்டு ஆக நடைபெற்ற போராட்டம். அ ஏன் பெரியார் வந்து ஆரம்பத்திலிருந்து நீ பிராமணால் என்றால், அப்ப நாங்கள்லாம் வந்து சூத்திரர்களா? அப்படிங்கிற இத நீ சொல்ற. இவன்லாம் சூத்திரன்னு நீ எங்கள கேவலப்படுத்துறேன்னு, பிராமணால் பெயர் இடம்பெறக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லும்போது தான், முரளிஸ் பிராமணால் கஃபே முரளி பிராமணால் கஃபே என்கின்ற உணவு விடுதி முன்பாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. எப்படின்னா, 5/5/1957ல இருந்து நடக்குது. இதற்கும் பெரியார் ஒரு அறிக்கை குடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, 5/27/4/1957 அதாவது ஏப்ரல் 27ல ஒரு அறிக்கை குடுக்கிறாரு. என்னன்னா, அ மே 5ஆம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1 வாரத்துக்குள்ள அதுக்குள்ள அமலுக்கு வரும்படியாக ஓர் அவசர அறிக்கை வெளியிட்டு இதற்காக நேரடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், கிளர்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படின்னு சொல்றாரு. அதாவது அரசாங்கத்துக்கு அறிவிக்கை குடுக்கிறாரு. இப்படிப்பட்ட பெயர்கள் இருக்கக்கூடாதுன்னு நேரடியாக நீங்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்து விட்டீங்க அப்படின்னா, நாங்கள் கிளர்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு. அதே மாதிரி அந்த 1 வாரத்துக்குள்ள அவங்க எதுவும் அரசாங்க அறிவிப்பு குடுக்கலைங்கிறவும் அந்த போராட்டம் தொடர்பெறுகிறது. அதுல அதுவரைக்கும் 1010 தோழர்கள் அந்த போராட்டத்துல கைது செய்யப்படுறாங்க. 5/5/1957ல நடைபெற்ற போராட்டம் 22/3/1958 ஓராண்டு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு ஒரு 10, 11 மாதங்கள் அந்த போராட்டம் நடைபெற்று தான் முரளிஸ் பிராமணால் கஃபே என்று இருந்த அந்த உணவு விடுதி, முரளி ஐடியல் ஹோட்டல் அப்படின்னு அந்த பெயர் வந்து மாற்றம் பெறுகிறது. இதற்கு பிறகு தான் ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம். ரொம்ப பெரிய பாதிப்புகளை இந்த இயக்கம் எதிர்கொண்ட போராட்டம். தொண்டர்கள் எதிர்கொண்ட போராட்டம். இந்திய அரசியல் சட்ட எதிர்ப்பு போராட்டம். இந்திய அரசியல் சட்டத்தில இருக்கக்கூடிய ஜாதியை பாதுகாக்கக்கூடிய அந்த சட்ட பிரிவுகளை எல்லாம் தந்தை பெரியார் நீக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து, அவர் இதை முன்வைத்தார். சட்ட எரிப்பு போராட்டத்தை செய்ய போறோம்னா தான் இந்திய சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனைனே கிடையாது. அதற்கு பிறகு தான் என்ன பண்றாங்கன்னா, அப்பயும் பெரியார் காலக்கெடு குடுக்கிறாரு. 2, 3 மாதங்களுக்குள்ளாக இந்த சட்டங்களை எல்லாம் வந்து நீக்கிவிட வேண்டும்னு. அப்படி நீக்கலைன்னா நாங்க இந்த போராட்டத்த நடைபெறுவோம்னு. அப்ப அரசாங்கம் என்ன செய்யுது, அதுக்கு சட்டத்தை எப்படி அப்படிங்கிறத யோசிக்காம, அரசியல் சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனை என்று ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருகிறது. அப்பதான் பெரியார் சொல்றாரு, அப்ப அரசாங்கமே நம்ம போராட்டம் பண்ணணும்னு தானே நேரடியாக சொல்லிவிட்டார்கள். அதனால நம்ம அந்த போராட்டத்தை தொடங்கி விடுவோம் என்று பெரியார் தொடங்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே, அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த நாள் குடியரசு நாள். அதாவது இந்தியா வந்து அந்த சட்ட அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட்ட நாள். நவம்பர் 26 அந்த நாளை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த நவம்பர் 26ல அதை செய்தால் அது மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால, தந்தை பெரியாரை முன்னதாகவே கைது செய்து விடுகிறார்கள். சிறையில் வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. பல்வேறு தொண்டர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு, பெண்கள், குழந்தைகளோடு சிறையில் அடைக்கப்பட்டு, அதற்கு பிறகு வந்து சிறைச்சாலையிலேயே நிறைய பேர் மறைந்தார்கள். இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு.
இந்த மாதிரியான ஒரு தலைவர், இந்த மாதிரியான ஒரு தன்னலமற்ற தொண்டர்கள், இதையெல்லாம் வந்து உலக அளவுல எந்த ஒரு தலைவரும் அல்லது ஒரு இயக்கமும் பார்த்திருப்பார்களா? அப்படிங்கிற அளவிற்கு நாம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு போராட்டம் வந்து இந்த போராட்டம். அதுல ஒரு தோழர் அவர் வந்து அ அவர் பேர் வந்து இடையாற்றுமங்கலம் நாகமுத்து. அவர் வந்து 6வதாக இறந்து போகிறார். பலியாகிறார். இந்த சிறையில் அடைக்கப்பட்டதுல. அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக மணியம்மையாரும், ஆசிரியர் வீரமணி அவர்களும் செல்கிறார்கள். அப்ப அவருடைய மனைவி வாழ்வினையர் வந்து சீனி அம்மையார், சீனி அம்மாள். அவுங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இவுங்க போய் அவர்களை தேற்றலாம் என்று போனால், அவுங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, "அ என் கணவர் போய்விட்டால் என்ன? என்னுடைய இன்னொரு மகன் இருக்கிறாரு. ஐயாவுடைய போராட்டத்தில கலந்துக்கிட்டு சிறைக்கு போவதற்கு." அப்டின்னு அவுங்க வந்து இன்னும் உற்சாகத்தோடு ஆசிரியர் அவர்களிடமும், அன்னை மணியம்மையார் அவர்களிடம் அவுங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து புறநானூற்றுல வந்து க ஒரு போர்க்களத்தில் வந்து தன்னுடைய தந்தையும், கணவனும் இறந்ததை கேள்வியுற்ற பெண், அதற்கு சின்ன வயதாக இருந்த அ ப குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைக்கு தலைக்கு எண்ணெய் சீவி, அந்த போர்க்குடைகளை கொடுத்து போருக்கு அனுப்பியதா நம்ம பாடல்கள்ல பார்க்கிறோம். அது உண்மையா எந்த அளவுக்கு நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு வன்முறை இல்லாத ஒரு போராட்டத்திற்கு, தன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு போராட்டத்திற்கு வந்து இவ்வளவு இழப்புகளை சந்தித்ததற்கு பிறகும் கூட ஒரு தலைவனுடைய அ ஆணைக்கு, அவருடைய அந்த போராட்டத்திற்கு, அவருடைய லட்சியத்திற்கு தங்களை நாங்கள் இன்றும் அ எ கணவன் இழந்தால் என்ன, என் மகனை அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தொண்டர்களை பெற்ற இயக்கம் தான் திராவிட இயக்கம். இது உலக அளவிலேயே நாம பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட ஒரு தலைவர், இப்படிப்பட்ட தொண்டர்களை எந்த இயக்கத்திலும் கொண்டிருப்பார்களா? என்பதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்குரிய ஒன்றுதான். நம்ம தெரிந்த வரையில் இல்லை. ஒருவேளை தோழர்கள் யாராவது எடுத்துக்காட்டுகள் இதற்கு பிறகு நீங்க சொன்னீங்கன்னா நான் தெரிந்து கொள்வேன். ஆனால் தெரிந்த வரையில் இப்படிப்பட்ட இதெல்லாம் இல்ல. இதற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் வட மாநிலங்களுக்கு கான்பூர் போன்ற இடங்களுக்கு பயணம் செல்கிறார். அப்புறம் வந்து தான் 1962ல சீன போர் நடக்குது. சீன போரில் தந்தை பெரியார் முழுமையாக இந்திய அரசாங்கத்தை ஆதரித்து அவர் வந்து ரூ. 2000 காமராஜருக்கு நிதியும் அளிக்கிறார். அதுக்கு பிறகு வந்து கே பிளான்னு சொல்லி வரும்போது தந்தை பெரியார் காமராஜரிடம் பயந்து, "உங்களை போன்றவர்களை முதலமைச்சராக பதவியிலிருந்து இறக்குவதற்காக செய்யக்கூடிய சதி திட்டம் தான். இதற்கு நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது" என்று சொன்னாலும் காமராஜர் கேட்கவில்லை. அதன் விளைவாக எழுந்தது தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65ல. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தந்தை பெரியார் வந்து காமராஜர், நேரு போன்றவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குமூலம், அ அவங்களே நமக்கு வந்து வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் வராது என்று தந்தை பெரியார் நிலைப்பாடு எடுக்கிறார். திமுக வந்து இதை மிகப்பெரிய அளவுல போராட்டமாக எடுத்து தான், அதுல 67ல தந்தை பெரியார் காமராஜரை ஆதரித்து திமுக வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்ற உடனே அறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை சந்தித்து, தந்தை பெரியார் அவர்களுடைய அ திருச்சிக்கு நேரடியாக வந்து, "இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கை" என்று சொல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரை க்கு இந்த ஆட்சியை காணிக்கையாக்கி, அதற்கு பிறகு அவர் கொண்டு வந்தது தான் சுயமரியாதை திருமணச் சட்டம். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் கொண்டு வந்தது. அதற்கு பிறகு இருமொழிக் கொள்கை. இந்த 3ம் மிகப்பெரிய அளவுல இன்று வரையிலும் யாராலயும் தொட்டுக்கூட பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு விஷயத்த இன்று வரைக்கும் அதை பற்றியே பேச முடியாத, தமிழ்நாட்டுல யாருமே அதை எதிர்க்க முடியாத அரசியல் கட்சி பாஜகவை எதிரிகளை தவிர்த்த யாராலயும் வந்து இதை எதிர்த்து பேச முடியாத அளவிற்கு ஒரு 3 முக்கிய சட்டங்களை அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார். தந்தை பெரியார் இது ஒவ்வொன்று வரும்போதும் அவர் தொடர்ச்சியாக அண்ணா அவர்களை பாராட்டினார். அ 1949ல எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது? அந்த நிலை அதற்கு பிறகு தளர்ந்து 2 இயக்கங்களும் ஒன்றாகி ஒருவரை ஒருவர் ஆதரித்த அ நிலை 1967க்கு பிறகு ஏற்படுகிறது. 69லே அண்ணா மறைவுறுகிறார். பெரியார் எந்த அளவிற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் மேல் அன்பு வைத்திருந்தார் அப்படின்னா, அண்ணா அவர்கள் உடல்நலம் ச த்தை சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்காக அமெரிக்கா செல்கிறார். அப்ப வந்து அ அ பெரியார் கேட்கிறார், "அண்ணா செல்லக்கூடிய விமானம் எத்தனை மணிக்கு?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எல்லாரும் புலவர் இமயவரம்பனும், ஆசிரியர் அவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ அந்த விமானம் 2:30க்குங்கிறாங்க. ஆனா நம்ம போய் சேருவதற்கு அதிக நேரம் ஆகுமே!
அதற்குள்ள விமானம் புறப்பட்டு விடும் என்று சொல்லும்போது, தந்தை பெரியார் சொல்கிறார், "விமானம் போனா என்ன? அண்ணாதுரை போற விமானத்தையாவது நம்ம பார்க்கலாமே!" அப்படிங்கிற அளவிற்கு அவருக்கு வந்து அண்ணா மேல் உள்ள ஒரு அன்பு. இந்த மாரி ஒரு குழந்தை மாதிரி அந்த அளவிற்கான ஒரு அன்பை 2 பேரும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருந்தார்கள். அண்ணா மறைவுற்றபோது நடக்கக்கூடாது நடந்து விட்டது என்று பெரியார் பேசியது. இதெல்லாம் வந்து நமக்கு 49ல் இருந்த நிலை எப்படி இ வந்து மாறி, எப்படிப்பட்ட உறவுகளாக அண்ணாவும், பெரியாரும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 67ல தான் மிக முக்கியமாக தந்தை பெரியார் வந்து அ அந்த கடவுள் மறுப்பு வாசகங்களை அவர் அப்போதுதான் உருவாக்கி தருகிறார். அதாவது அம் 24/5 1967ல 2லயுமே திருவாரூருக்கு பக்கத்துல இருக்க விடயபுரம் அப்படிங்கிற ஊர்ல திராவிடர் கழக பயிற்சி வகுப்பு. அதுல தான் அவர் வந்து இந்த கடவுள் மறுப்பு வாசகம், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டும் பிராண்டி அப்படின்னு சொல்லி, இது இனி எல்லா திராவிடர் கழக கூட்டத்திலும் தொடங்குவதற்கு முன்னால் இந்த வாசகத்தை வந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்கிறார். அது 67ல தான் அந்த கடவுள் மறுப்பு வாசகம் என்பதை அவர் உருவாக்குகிறார். அதற்கு பிறகு அ கலைஞர் முதலமைச்சராக வேண்டும் என்று தந்தை பெரியார் சொல்கிறார். அதற்கு பிறகு 71ல தான் சேலத்துல நடந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. அதுல நடைபெற்ற அந்த ஊர்வலம். அதுல தான் அந்த ராமன் படத்தை செருப்பால் அடித்த இதெல்லாம் பிரச்சனைகள் வந்து, அதற்கு பிறகு திமுக மிகப்பெரிய அளவுல 183 இடங்கள்ல வெற்றி பெறுகிறது. அது தந்தை பெரியாருக்கு மிக என்னதான் இவ்வளவு நடந்திருந்த போதிலும், அவருக்கு தன்னுடைய உழைப்பின் பலன் வந்து இவ்வளவு செய்தும், இன்னும் நம்மளால எதுவுமே இந்த இன இழிவு நீங்குவதற்கு செய்ய முடியவில்லையே! அப்படிங்கிற கவலை அவருக்கு ரொம்ப பெரிய அளவுல தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது. அப்போதான் 1973ல டிசம்பர் 19ல இன இழிவு ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது தியாகராயர்ல நடந்தது. அதுதான் அவருடைய இறுதி பேருரை. அத நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து அதெல்லாம் தனியாகவே நம்ம பேசணும். உங்களை இன்னும் நான் சூத்திரனாவே விட்டுட்டு போறேனே என்கின்ற அந்த ஒரு கவலை இவ்வளவு நாள் காரியம் செஞ்சும், இவ்வளவு பண்ணியும் இந்த நிலையை மாற்ற முடியவில்லையே அப்படிங்கிறது. இன்னும் கோயிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள போக முடியலன்னு கர்ப்ப கிரக கிளர்ச்சி என்று அவர் நடத்த முடிவு செய்திருந்தது. கலைஞர் அதற்கு முதலமைச்சரானதற்கு பிறகு ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அதை மறுபடியும் அவங்க போய் நீதிமன்றத்தில தடை பெற்றது. இதையெல்லாம் பார்த்து அவர் தந்தை பெரியார் அவர்களுக்கு இன்னும் இந்த இன இழிவு நீங்கவில்லையே என்கின்ற அந்த இறுதி பேருரை நடந்தது. தனி தமிழ்நாடு என்பதை அவர் முன்வைத்தார். அப்படி தன்னுடைய இறப்பதற்கு 4 நாள்கள் முன்னாடி வரைக்கும் கூட இந்த இன மக்களுக்காக, இன இழிவை ஒழிப்பதற்காக தந்தை பெரியார் வந்து உரையாற்றினார். அவர் சொல்வதைப் போல, இந்த இன இழிவு நீங்கலாம். இந்த நம்மளுடைய அரசியலுக்காக தொடங்கப்பட்ட திராவிடர் கழகம் கூட அந்த தேவை இல்லாமல் போகலாம். ஆனால் அவர் உருவாக்கிய அந்த சுயமரியாதை கொள்கை என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்குமான கொள்கை. அவரே சொல்வது போல, திராவிடர் கழகத்தினுடைய தேவை ஒரு காலகட்டத்தில இல்லாமல் போகலாம். ஆனால் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தேவை மனித சமூகத்தில் எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருக்கும். மூடத்தனத்தோடு இருக்கக்கூடிய கடைசி மனிதன் இருக்கிற வரைக்கும், தந்தை பெரியார் அவர்களினுடைய சுயமரியாதை இயக்கத்தின் தேவை எப்போதுமே இந்த சமூகத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் அது வந்து திராவிட இயக்கம் என்பதையெல்லாம் தாண்டி, தமிழகம் என்கின்ற எல்லைகளுக்குள் தந்தை பெரியார் அவர்கள் செயல்பட்டிருந்தாலும், அது எல்லா எல்லைகளையும் கடந்து, அ ஒரு குறிப்பிட்ட இன மக்களை என்கின்றதெல்லாம் கடந்து, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும், ஒட்டுமொத்த உலக பந்துக்குமான ஒரு கொள்கை தான் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்த சுயமரியாதை கொள்கை. தந்தை பெரியார் அவர்கள் 1973 டிசம்பர் 19 இந்த தியாகராயர் மாநாட்டிற்கு பிறகு 24/12ல அவர் மறைவு பெறுகிறார். ஆகையினாலே அதற்கு பிறகு நடந்து வரக்கூடிய திராவிடர் கழக செயல்பாடுகள் அன்னை மணியம்மையார் தலைமையேற்றது. அதற்கு பிறகு மணியம்மையாருக்கு பிறகு ஆசிரியர் இன்று வரைக்கும் வழிநடத்தி கொண்டு, அவருடைய 93வது வயதிலே இன்று நடைபெற்ற இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மாநாடு. எப்ப 1929ல செங்கல்பட்டுல நடந்த அந்த மாநாட்டைப் போல, அதே செங்கல்பட்டு மறைமலை நகரில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மாநாடு. இன்றைக்கு அந்த சுயமரியாதை கொள்கை என்பது உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. திராவிட இயக்க ஆட்சி என்று தொடர்ந்து அ திராவிட இயக்கங்களால் இங்கே ஆட்சி நடைபெறுகிறது. இதெல்லாம் வந்து இதற்கு அடுத்து இந்த ஆட்சிகளை பற்றி, இந்த இயக்கங்களை பற்றி, இந்த செயல்பாடுகள் எல்லாம் இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் இந்த வரலாற்று வகுப்பு என்பதை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம முடித்துக் கொள்ளலாம். ஏன்னா அதற்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு வருவது அது கிட்டத்தட்ட அனைவருக்கும் ஓரளவுக்கு தெரிந்த செய்திகளாக இருக்கும். ஆகையினாலே 73ல தந்தை பெரியார் மறைகிற வரைக்குமான இந்த வகுப்பை நாம நிறைவு செய்யலாம். இதுல மிக முக்கியமாக
இன்றைய அரசியலை பொறுத்தவரையில நான் இதுல சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, தந்தை பெரியார் அவர்களினுடைய அந்த கொள்கை, அவருடைய பரப்புரை என்பது ஒவ்வொரு தந்தை பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில காங்கிரஸ் இயக்கம் இருந்தது, நீதி கட்சி இருந்தது. காங்கிரஸ் ஆங்கிலேயர்களை முன்வைத்து, தேசிய விடுதலையை முன்வைத்து மக்களை ஒன்று திரட்டியது. நீதி கட்சி பார்ப்பனர் அல்லாதார் உரிமைகளுக்காக மக்களை ஒன்று திரட்டியது. அப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறையை மக்களிடம் கொண்டு சென்றார்கள். தந்தை பெரியார் அதேபோல காங்கிரஸ் இயக்கம், பொது உடைமை இயக்கம் என்பது தொழிலாளர்களுடைய, பாட்டாளி மக்களினுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய நிலையை முன்வைத்து மக்களை திரட்டினார்கள். அதே சமயத்தில் 1925 உண்டான ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் அவர்களும் இன்று 100 ஆண்டுகளை தொட்டிருக்கிறார்கள். மத ரீதியாக மக்களை உணர்ச்சிகளை தூண்டி ஒன்றிணைத்தார்கள். இப்படி அதற்கு பிறகு திமுக. இவர்கள் எல்லாருமே தந்தை பெரியார் இருந்த காலகட்டங்கள்ல உருவான இயக்கங்கள், தலைவர்கள். ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட தந்தை பெரியார் ஜாதிக்கு எதிராக பார்ப்பனர்களை எதிர்த்து தந்தை பெரியார் தன்னுடைய அரசியலை அவர் தன்னுடைய பொது வாழ்க்கையை அவர் செய்திருந்தாலும், பரப்புரையை செய்திருந்தாலும், மக்களிடம் அவர் என்றைக்குமே ஒன்றை ஒரு ஒரு உணர்ச்சிகளை தூண்டிவிடவோ அல்லது சில மக்களுக்காக சிலவற்றை அவர்களை மயக்கக்கூடிய வகையிலேயே, அல்லது அவர்களை தன்வயப்படுத்தி எப்படி பேசினால் தன்வயப்படுவார்கள், எப்படி பேசினால் இங்கே மக்களை நம்ம திரட்ட அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உண்மையை மட்டுமே, உலகத்துல உண்மையை மட்டுமே மக்களிடம் பேசி அதுல வசியம் செய்யக்கூடியதோ அல்லது அவர்களை ஈர்க்கக்கூடியதோ மயக்கக்கூடியதோ இப்படி எந்த ஒன்றுமே இல்லாம உண்மையை மட்டுமே தன் வாழ்க்கை முழுவதும் பேசி தன்னுடைய வாழ்க்கையும் ஒரு உண்மையான வாழ்க்கையாக மட்டுமே வாழ்ந்து இன்றைக்கு வரைக்கும் ஏன் பெரியாரை எதிர்த்து இவ்வளவு சொன்னாலும் யாராலையும் எதுவும் பெரியாரை செய்ய முடியலைன்னா அவர் வாழ்ந்த அந்த உண்மையான எளிமையான வாழ்க்கை. நம்ம திமுக கூட இதெல்லாம் நான் விவாதங்களுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளும் போது அதற்கு பேசலாம். திமுக கழகம் கூட தமிழை முன்வைத்து அவர்கள் பேசக்கூடிய அந்த அடுக்குமொழியை முன்வைத்து ஒரு மாதிரியாக அந்த தமிழின் மூலமாக ஒரு கவர்ச்சியை, ஈர்ப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதே மாதிரி எல்லா இயக்கங்களுக்கும் நான் இப்ப சொன்னேன். ஆனால் அப்படி எந்த ஒரு ஈர்ப்புமே ஈர்க்க வேண்டும் என்பதற்காக பேசாமல், அல்லது ஒரு கூட்டத்தை கவர வேண்டும் என்பதற்காக பேசாமல், யார் தன்னை அழைத்து கூட்டம் நடத்தினாலோ, யாருடைய அழைப்பின் பேரில் அவர் அங்கே சென்று பேசினாலோ, உண்மையை மட்டும் அவர்களை எதிர்த்து பேச வேண்டியதாக இருந்தாலும் பேசி, அப்படி உண்மையை மட்டும் பேசி இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இதெல்லாம் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் பேசினா மக்களுக்கு ஈர்ப்பா இருக்காது, மக்கள் பின்தொடரும் என்பதையெல்லாம் பொய்யாக்கி, உண்மையை பேசி தனக்கு பட்டதை சொல்லி இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இவ்வளவு பெரிய மக்கள் படையை, தொண்டர்களை, இப்ப நம்ம அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட தொண்டர்களை தந்தை பெரியாரால் உருவாக்க முடிந்தது. இது உலக அளவிலேயே இந்த இயக்கம் தந்தை பெரியாரினுடைய தலைமை என்பதை பார்க்கும்போது இது எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒன்று நடந்திருக்குமா என்று நமக்கு தெரியாது. ஆகையினால இது ஒரு பெரிய அளவுல தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டிய ஒன்று. இப்ப இந்த 9 வகுப்புகள்ல என்னால் முடிந்த அளவிற்கு இந்த விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதுல இன்னும் நிறைய இடங்கள்ல நிறைய செய்திகளை பேச வேண்டும் என்றுதான் நாம நினைக்கிறோம். ஆனால் என்னன்னா அது ஒன்னொன்றும் பெரிய பெரிய தலைப்பாக தொடர்ச்சியாக பெரிதாக சென்று கொண்டிருப்பதால் அவற்றை பற்றிய ஒரு சுருக்கமாக எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதால் எல்லாவற்றையும் உள்ளடக்கி நான் இந்த 9 தொடர் வகுப்புகளை சொல்லியிருக்கிறேன். ஆகையினால இதுல நீங்க எந்த குறைகள் இருந்தாலும் அதை நீங்கள் சொன்னால் திருத்திக் கொள்கிறேன், தவறு இருந்தாலும் திருத்திக் கொள்கிறேன். முடிந்த அளவுல நான் எந்த தவறும் வரக்கூடாது என்பதற்காக பல்வேறு நூல்களை தொடர்ச்சியாக சரிபார்த்து ஆய்வு செய்துதான் அந்த தகவல் பிழை இருக்கக்கூடாது என்பதற்காக செய்தேன். இதுல நான் அந்த நூல்களை எல்லாம் பட்டியலிடணும்னு நினைச்ச நேரம் இல்லை. அந்த நூல்களை மட்டும் நான் இப்ப வாசிச்சிடுறேன். இந்த தொடர் உரைக்கு பயன்படுத்திய நூல்கள்: நீதி கட்சி வரலாறு, திருநாவுக்கரசு ஐயா எழுதியது. திராவிட இயக்க வேர்கள், திருநாவுக்கரசு ஐயா எழுதியது. திராவிட இயக்க விழுதுகள், திருநாவுக்கரசு ஐயா எழுதியது. சுயமரியாதை இயக்க வரலாறு, தொகுதி 1, தொகுதி 2, திருநாவுக்கரசு ஐயா எழுதியது. தமிழர் தலைவர் சாமி சிதம்பரனார் எழுதியது. திராவிட இயக்க வரலாறு முரசொலி மாறன் எழுதியது. திராவிட இயக்க வரலாறு நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதியது. திராவிட இயக்க வரலாறு KG ராதாமணாலன் எழுதியது. திராவிடர் கழக வரலாறு தொகுதி 1, தொகுதி 2 ஆசிரியர் வீரமணி அவர்கள் எழுதியது. பெரியார் சுயமரியாதை சமதர்மம் SV ராஜதுரை வாகீதா எழுதியது. விடுதலை போரும் திராவிடர் இயக்கமும் உண்மை வரலாறு ஆசிரியர் வீரமணி எழுதியது. DMK ரைஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்
டாக்டர் ஏ ராமசாமி எழுதினது. தமிழ் ரெனைசான்ஸ் அண்ட் ரெவிடியன் நேஷனலிசம் கே நம்பியாரூரன் எழுதியது. கருஞ்சட்டை பெண்கள் தோழர் ஓவியா அவர்கள் எழுதியது. தமிழன் தொடுத்த போர் ஆசிரியர் பேர் எழுதல. அதற்கு பிறகு ஹிந்து கஸ்டம்ஸ் மேனர்ஸ் அண்ட் செரிமனிஸ் ஆபேஜெய டூபாய்ஸ் எழுது. ரூல் ஆஃப் த காமனர் டிஎம்கே அண்ட் த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் இன் தமிழ்நாடு ராஜன் குரேகிருஷ்ணன், ரவீந்திரன் ஸ்ரீராமச்சந்திரன், சுபகுணராஜன் எழுதியது. பெரியார் பற்றி பெரியார் அவரே எழுதியது. தந்தை பெரியார் முழுமுதல் வாழ்க்கை வரலாறு கவிஞர் கருணானந்தம் எழுதியது. பெரியார் ஈவேரா சிந்தனைகள் ஐயா ஆணைமுத்து அவர்கள் தொகுத்தது. இவையெல்லாம் நான் இதுவரையிலும் பயன்படுத்திய நூல்கள். இது போக விடுதலை, குடியரசு செய்திகளையும் பயன்படுத்தியிருக்கிறேன். அதனால மூத்த தோழர்களாக தோழர் ஓவியா அவர்களுடைய வழிகாட்டுதல்ல தோழர்கள் ராமகிருஷ்ணன், செந்தமிழ் கொடி போன்றவரெல்லாம் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து இந்த 9 தொடரையும் நாம பார்த்திருக்கிறோம். அதனால அவர்களுக்கு என்னுடைய நன்றி. தொடர்ச்சியாக பங்கேற்ற ஐயா நாகராசன் போன்றவருக்கும் மற்ற தோழர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.